இன்னைக்கு செஷன் வந்து ஆக்சுவலி நான் ப்ரீவியஸ் பேட்ச் கிட்டலாம் கேட்டிருந்தேன். ஸோ என்னென்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு என்னடான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் இங்கே வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ராக்ட் பண்ணேன். ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கணும்னாலும் மோரலஸ் நான் பொண்ணுங்கிட்ட மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இன்னைக்கு சும்மா ஓடிட்டு இருந்த பையனை பிடிச்சி உள்ள இழுத்து விட்டு ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து இந்த கோல் அதெல்லாம் பற்றி நான் நினச்சேன் சிம்பிளான தாட் நினச்சேன். பட் அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் அது எவ்வளோ ப்ரிஷியஸ் ஆனதுன்ட்டு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் இதுக்கப்புறம் ஜெண்டர் பயாஸ் எனக்கு கொஞ்சம் குறையும்னு நம்புறேன் சார். தேங்க்யூ சார். வரதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு தான் வந்தேன். ஒர்க் ஷாப் எப்படி இருந்தது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா விளையாட சொன்னார். சாரோட பாஸ்டர்லாம் சொன்னாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த சொன்னாங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வரும்போதே இந்த ஜோக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த கேமில் இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு கேம் விளையாடி அதுலேருந்து ஒரு குட் திங்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் இருக்கும், இதில் இப்படிலாம் லேர்ன் பண்ணிக்கலாம்னு எதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்திருந்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன் ஸ்டார்டிங்லேருந்து. இந்த ஈவெண்ட்னால இன்ட்ரோவர்ட்லேருந்து அதை வந்து வெளியே வர முடியுங்கிறத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரு கூடயும் இன்வால்வ்மெண்ட் ஆக முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி மற்ற ஈவெண்ட்ஸ்லையும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் சார். தேங்க்யூ. பொதுவாக காலேஜில் இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கிறது எனக்கும் புதுசாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்களும் சொன்னாங்க கேம் எல்லாம் விளையாடணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்லாத விஷயம் என்னன்னா, கேம்லேருந்து அந்த டேக் அவேங்கிறது அவங்க ஒன்று சொல்லவே இல்லை. அது இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது புதுசாகவும் நிறைய லேர்னிங்காக நியூவாக இருந்துச்சு. இது என்ன காலேஜில் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடக்குது, இது என்ன அப்படின்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் வந்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த ஈவெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. ஏன்னா நான் கிளாஸில் வந்து பொண்ணுங்கிட்ட ஏன்னா நான் 12th பேசினதில் 10th பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் பேசணும்னு ஏதாவது ட்ரை பண்ணாலும் பயத்தில் வராது. இங்கே வந்து அந்த பயம் போகும் நம்பிக்கை.